சரி. குட் ஈவினிங்க்கா. குட் ஈவினிங்மா. குட் ஈவினிங்ப்பா. அக்கா சொல்லுங்கம்மா. அம்மா வெளில போறாங்களாக்கா, ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வரவாக்கா? சரிம்மா. ஓகேம்மா. சரிங்கக்கா. ஓகேம்மா. ஓகே. நேத்து பார்த்த ஹோம்வொர்க் சம் நான் சொல்லிக் குடுக்குறேன். ஏன்னா ஆன்சர் வரலன்னு சொல்றாங்க. எந்த மெத்தட்ல போட்டீங்க? அக்கா ஆன்சர் வந்துட்டுக்கா. வந்துச்சா? ஓகேப்பா. வெரி குட். ஒருத்தவங்களுக்கு ஆன்சர் வரலையாம். நம்ம எதுக்கும் சொல்லிக் குடுக்குறேன். எதுவும் டவுட்ஸ் இருந்தா பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே. சரி. இப்போ நம்ம எந்த மெத்தட்லம்மா இத போட சொன்னேன்னா, மீன் மெத்தடா? சராசரி முறையா? நந்தினி, நீங்களே சொல்லுங்கம்மா. அதுலதான்க்கா போட்டேன். சரி. அந்த நம்பர் சொல்லுங்க. 32 ஸ்க்ரீன்க்கா. ஸ்க்ரீன் இன்னும் உங்களுக்கு வரலையா? சொல்லுங்கம்மா. 32 35 ஒரே நிமிஷம். 37 ம் 30 ம் 33 ம் 36 ம் 35 37க்கா. ஓகே. இதுல மொத்தம் எத்தன டேர்ம்ஸ் இருக்கு? 8க்கா. 8 இருக்கு. ஓகே. ஓகே. ஃபார்முலா சொல்லுங்கம்மா மீன் மெத்தடுக்கு. சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் கூட்டு சராசரி முறை. சமேஷன் கூட்டு சராசரி ஃபார்முலா சொல்லுங்க. தொகுக்கப்படாததுக்கு. அக்கா சமேஷன் d ஸ்கொயர் பை n. அவ்வளோதானா? ஓகே. சரி. இதுல டி கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன? xi மைனஸ் x பார்க்கா. ஓகே. ஓகே. சரி. ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ் பார் கண்டுபிடிச்சிடலாமா? எக்ஸ் பார்னா என்ன? குடுத்திருக்கிற எல்லா டேர்மையும் கூட்டி எத்தனை உறுப்புகள் இருக்கோ அதால நம்ம வகுக்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. அப்ப டிவைட் பை 8. 32, 35, 37, 30, 33, 36, 35, 37. இதெல்லாம் கூட்டினா எவ்வளோ வருது பாருங்க. பாருங்கம்மா. 14, 14, 17, 17, 23, 28, 28, 35. 3, 15, 18, 21, 24, 27. 275 வருதாம்மா? ஆமாங்கக்கா. ஓகே. டிவைட் பை 8. 8 இவ்வளோ கேன்சல் பண்ணோம்னா 24 3 டைமு 24 24 பேலன்ஸ் 4. பேலன்ஸ் வந்து 8 40 வருது. பேலன்ஸ் 5 50. 50ல எத்தனை 8 இருக்கு? 6 8 48. 20னா 2 8 16. பேலன்ஸ் 4 40னா 8 40. அப்படின்னா எக்ஸ் பாரோட வேல்யூ 35.625 வருதுமா? கரெக்டா போட்டிருக்கனா? பார்த்துக்கோங்க. ஏதோ மிஸ்டேக் இருந்தால் சொல்லுங்க. இல்லை டவுட் இருந்தால் கேட்டுக்கோங்க. சரி. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எக்ஸ் எழுதிட்டு அதுக்கு எக்ஸ் ஸ்கொயர் டி எக்ஸ்லேருந்து டி கண்டுபிடிக்கணும். டி கண்டுபிடிக்கிற ஃபார்முலா தெரியும் உங்களுக்கு. எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ் பார். இந்த டியை நீங்கள் ஸ்கொயர் பண்ணணும். இது 3 தான் நம்ம பண்ண வேண்டிய வேலைங்க. சரி. இப்போ போடலாமா? அங்கே எக்ஸை வந்து ஆர்டராக சொல்கிறீங்களா? ஆர்டரா சொல்லுங்கம்மா. என்னென்ன இருக்கு?
சின்ன நம்பர்லேருந்து சொல்லுங்க. 32, 33 சாரி 30லேருந்து எழுதிக்குவோம். 30, 32 33, ம். 35, 35க்கா ம். 2 தடவ. 36, 37, 37க்கா. 35, 35, 36, 37, 37 ம். ஓகே. சரி. இப்ப இதோட கூட்டுத்தொகை நமக்கு தேவைப்படாது இதுல. சம்மேஷன் டி ஸ்கொயர் மட்டும் தான் நமக்கு தேவை. ஓகே. எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் இதுல நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் அப்படின்னா, xi வந்து இந்த வேல்யூ, எக்ஸ் பார் வந்து இந்த வேல்யூ. எக்ஸ் பார் கரெக்ட்டா போட்டிருக்கனாமா? இதுல தான் மைனஸ் பண்ணி போடுற மாரி வருதா? இல்ல ஃபுல்லும் ஏதாவது கேன்சல் ஆகுற நம்பர் வருதா? இங்க. இளம்பிரியன் உங்களுக்கு என்ன வந்துச்சு? இதான் வந்துச்சாப்பா? இந்த எக்ஸ் பாருக்கு இந்த ஆன்சர் தான் வந்துச்சான்னு கேக்குறேன். நீங்க போட்டதுல. என்ன வந்துச்சு? 35 தான் வந்துச்சா? பாயிண்ட் சம்திங்லாம் வரலையா? இல்லையேக்கா. ஓகே. நம்ம எழுதுனதுல எதுவும் மிஸ்டேக் இருக்கான்னு பாருங்கம்மா. எல்லா நம்பரும் எழுதியிருக்கோமா? 3, 4, 5, 6, 7, 8. டோட்டல் பாருங்க. புரியலப்பா. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. ஸ்கிரீன் தெரியலையாக்கா? மத்தவங்களுக்கு தெரியுதா? தெரியுதுக்கா. ஓகே. உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? சரி ஓகே. நம்ம வந்திருக்கத வச்சே போடுவோம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. 200 என்னம்மா? கொஸ்டின்ல நிறைவு செய்த பக்கங்கள் 60ன்னு குடுத்திருக்காங்கக்கா. அதுல இருந்து கழிக்கணுமாக்கா? இல்ல, இல்ல. அது சும்மா நம்மள கன்ஃப்யூஸ் பண்றதுக்காக குடுத்துருக்காங்க. சரி. இது மட்டும் 8 டேபிள்ல கேன்சல் பண்ணி பாருங்க. கரெக்ட் ஆன்சர் வருதான்னு பாருங்க. 275 8ல 27ல எத்தன இருக்கு? 3 டைம் தான். 24 24, 25, 26, 27, 35 4 டைம் தான் வருதா? இங்க 4 தான் வருது. 5 கிடையாது. 32 கரெக்ட் தானே? பேலன்ஸ் வந்து 3. அப்போ பாயிண்ட் வச்சு 0 சேர்த்துக்கிறேன். அது இப்போ வந்து 3 டைம் வருமா? 24 பேலன்ஸ் 6 6னா 60ன்னு வச்சுக்கணும். 7, 8 சொல்லுங்கப்பா. ஊக சராசரியா? ஓகே, ஓகே. போடுங்க. எந்த மெத்தட்ல வேணாலும் போடுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் இந்த மெத்தட்ன்னு உங்களுக்கு சொன்னதுனால இதுல போடுறேன். உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸின்னு உங்களுக்கு தோணுதோ அதுல நீங்க போடலாம். என்ன பொறுத்தவரைக்கும் எல்லா சமயமே நீங்க ஊக சராசரி முறையில போட்டாலே கரெக்ட்டா இருக்கும். சரி. 4 4 இது வந்து 40 ஆயிருமா? 40ல 8 40. அப்போ இதுக்கு பதிலா கூட நீங்க 34.375 இது வச்சுக்கோங்க. இதுல நீங்க மைனஸ் பண்ணுங்க. xi இத வச்சுக்கணும். மைனஸ் எக்ஸ் பாருக்கு பதிலா 34.375 ஓகேவா? இல்ல இத ரவுண்டா நீங்க எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். ரவுண்டா பண்ணீங்கன்னா, இது வந்து 8 ஆயிடும். 38 38னா இது வந்து இத கூட நீங்க வந்து 34.4 அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. ஓகேவா? நான் 34.4ன்னே வச்சுக்கிறேன். ஏன்னா நமக்கு நெறைய நம்பர் இருந்தா கன்ஃப்யூஸ் ஆகும். அப்போ இதுக்கு பதிலா நம்ம என்ன வச்சுக்குவோம்? xi மைனஸ் 34.4ல நம்ம மைனஸ் பண்ணுவோம். இப்ப இதுல மைனஸ் பண்ணோம்னா மைனஸ் 4.4 வரும். இதுல மைனஸ் பண்ணோம்னா மைனஸ் 2.4 வரும். இதுல 33ல 34.4 மைனஸ் பண்ணீங்கன்னா 1.4 வரும். 35னா எக்ஸ்ட்ரா ஆயிடுது. அப்படின்னா பிளஸ்ல வந்துருமா? அப்படின்னா 0.6 வரும்.
இதுவும் 0.6. இது வந்து 36. சரி 35 ஃபர்ஸ்ட் போடுவோம். 35 34.4. என்னம்மா 1 பாயிண்ட் 36க்கு 1.6 ஓகே. 37க்கு 2.6 ஆமாங்கக்கா. ஓகே. ஓகே. இதையும் நம்ம வந்து ஸ்கொயர் பண்ண வேணாம். அதாவது ஆட் பண்ண தேவையில்ல. இத நம்ம இங்க ஸ்கொயர் பண்ணி எழுதணும். இப்ப 44 ஸ்கொயர் பண்ணிட்டு அது வந்து 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுக்கலாம். 44 × 44 மல்டி பண்ணி பாருங்க. 9 1 அப்போ 19.36ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? சரி. அதே மாதிரி ஒண்ணு கண்டுபிடிக்கணும். 32 சரி 24 24 × 24 எத்தனை வரும் பாருங்க 16. 576க்கா. ஓகே 576னா பாயிண்ட் வந்து 2 டிஜிட் தள்ளி வைக்கணும். அதே 14 மல்டி பண்ணுங்கம்மா. 14 ஸ்கொயர் என்ன 196க்கா. 196. அதே லாஸ்ட்ல 2 டிஜிட் தள்ளி 0.6 36 அப்போ வந்து 0.36ன்னு வரும். அதே தான் இங்கேயும் வரும். 1.6 16 மல்டி பண்ணி பாருங்க. இங்க வந்து 0. 286க்கா. எவ்வளோமா 256க்கா. அப்போ 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுக்கலாம். 26 676க்கா. ஓகே. இப்போ நேரா அப்படியே ஆட் பண்ணிக்குவோம். 6 12 17 இது அப்படியே 6 6 தான் வருது. அப்படியே ஆட் பண்ணுங்க. 42 7 14 21 23 26 29 34 34 41 பாயிண்ட் இங்க இருக்கு. 9 13 13 18 19 21 27 37.12 வருதான்னு பாருங்க உங்களுக்கு. 37 தானக்கா. எதுமா ஒரு 37க்கு தானக்கா ஸ்கொயர் பண்ணி போட்டிருக்கீங்க. இன்னொரு டைம் போடலையா? அப்போ அங்க ஒரு 6.76 ஆட் ஆகுமா? கிறுக்கி இடமே பக்கத்துல இருங்க கொஞ்சம் அழிச்சுக்கிறேன். என்ன போட்டோம் 6.26 ஓகே 6.76 அப்படியே ஆட் பண்ணி சொல்லுங்கம்மா. அப்படியே ஆட் பண்ணுங்க. நான் ஆட் பண்றேன். ஓகே ஓகே சரி. இப்போ இதுதான் நமக்கான சமேஷன் டி ஸ்கொயர். இப்போ இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? கால்குலேட்டர் தானே போட்டீங்க? சரி அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சமேஷன் டிஐ ஸ்கொயர் டிவைட் பை என்ன. இதுல நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எத்தனை இருக்கு 8. அப்போ டிவைட் பை 8 ரூட் ஆஃப்
43.88. இத நம்ம 8 டேபிள்ல ஃபர்ஸ்ட் கேன்சல் பண்ணணும். எத்தனை டைம் போகும்? 40 பேலன்ஸ் 3 அப்படின்னா 4 டைம் 32. 32னா 6. 68ல எத்தனை 8 இருக்கு? 64. 40னா 5. ஓகே. இதுதான் நமக்கு ரூட்குள்ள இருக்கிற வேல்யூ. இது உங்களுக்கு பார்த்தாலே ரூட்குள்ள ஒரு 2 ஸ்கொயரோட வேல்யூ உங்களுக்கு 4ன்னு தெரியும். 3 ஸ்கொயரோட வேல்யூ உங்களுக்கு 9ன்னு தெரியும். நமக்கு இது ரூட்டுக்குள்ள இருக்கிறது வந்து 5 இருக்கு. அப்ப 2 விட ஜாஸ்தி, 3 விட கம்மின்னும் போது 2 பாயிண்ட் சம்திங்ல தான் இருக்கும். 4 விட 1 தான் அதிகம் 5. 9 வரதுக்கு இன்னும் நெறைய கேப் இருக்கு. 6 இருக்கு, 7 இருக்கு, 8 இருக்கு. இவ்ளோ தாண்டி தான் 9 வரும். 4க்கு பக்கத்திலேயே இருக்கிறதுனால கண்டிப்பா 5 விட கம்மியா ஏதாவது ஒரு நம்பர் நீங்க போட்டுக்கலாம். 3ஓ, 2ஓ எது வேணாலும் போட்டுக்கோங்க. நான் சும்மா 3 இல்ல 2 எது வேணாலும் போட்டுக்க. நான் 3 போட்டுக்கிறேன். இதுதான் அப்ராக்ஸிமேட்லி. இதுதான் ஆன்சரா இருக்கும். ஆன்சர் என்ன வந்துச்சு? புக் பேக்ல. குட் ஈவினிங்மா. 2.34. ஓகே. நம்மளும் கிட்டத்தட்ட கரெக்டா போட்டோம். கிட்டத்தட்ட இல்ல, கரெக்டாவே போட்டோம். அவ்வளவுதான். இல்லக்கா எனக்கு இந்த மெத்தட் ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்குக்கா, நான் வேற மெத்தட் போடுறேன் அப்படின்னா நீங்க வேற மெத்தட்ல கூட போடலாம். உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிக்குமோ அந்த மெத்தட்ல போடலாம். ஆனா இதுதான் உங்களிலே குட்டி ஃபார்முலா. ஆனா ஊக சராசரி முறையில போட்டீங்கன்னா இன்னும் ஈஸியா இருக்கும். ஏன்னா இப்ப இதுல பாயிண்ட் சம்திங்லாம் உங்களுக்கு ஆன்சர் வருதுல்ல, அதுல பாயிண்ட் சம்திங்ல ஆன்சரே வராது. டைரக்டா நீங்களே நடுவுல உள்ள ஒரு நம்பரை சூஸ் பண்ணிப்பீங்க. 35ஆல எல்லாத்தையுமே கழிச்சு வர ஆன்சரை வச்சுப்பீங்க. அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணி போடணும். இந்த மாதிரி புள்ளியில வரத்துக்கு வாய்ப்பே இல்லைங்க. அதனால அது இன்னும் ஈஸியா இருக்கும். லாஸ்ட்ல இங்க நீங்க கேன்சல் பண்ணும்போது பாயிண்ட்ல வரும், இல்லனா ரூட் எடுக்கும்போது பாயிண்ட்ல வரும். இங்க மட்டும் தான் பாயிண்ட்ல வருமே தவிர்த்து இங்க பாயிண்ட்ல வரவே வராது. ஆமா கரெக்ட். அங்க மட்டும் தான் வரும். அதனால அது இன்னும் சிம்பிளா இருக்கும். நான் இன்னும் உங்களுக்கு அந்த மெத்தட் சொல்லி தரல. அதனால தான் உங்களை அந்த மெத்தட்ல போட சொல்லல நானு. இன்னைக்கு நான் அந்த மெத்தட் சொல்லி தரேன். இதே செம்ம நீங்க ஊக சராசரி முறையில போட்டுட்டு வாங்க. அது ஈஸியா இருக்கும். ஓகேவா? நந்தினி ஓகே தானம்மா? ஓகேக்கா. ம். எந்த சம்மா நம்ம பார்க்கணும்? லாஸ்டா இது பார்த்தோம். எக்ஸாம்பிள்ல சொல்லுங்க. இந்த சம் பார்த்தோமா? 8.6. ஓகே. 6 பார்த்துட்டோமா? பார்த்துட்டோமா? 6 பார்த்த மாதிரி தெரியலையேம்மா. ஊக சராசரி நான் சொல்லி கொடுத்த மாதிரி தெரியல. ஓகே ஓகே. ம். சரி. ஊக சராசரி முறை அஸ்யூம் மீன் மெத்தட். இதுக்கான ஃபார்முலா இதுதான். அதே ஃபார்முலா தான் வருது பாருங்க. இங்க எக்ஸ்ட்ராவா சமேஷன் டிஐடியோட பை அண்ட் ஹோல் ஸ்கொயர். அதை விட இது ஈஸியா இருக்கும். ஏன்னு நான் சொல்றேன் பாருங்க. நீங்க அதுல என்ன பண்ணிருப்பீங்கன்னா எல்லாத்தையும் கூட்டி டிவைட் பண்ணி சராசரி கண்டுபிடிச்சிங்க மீன். ஆனா இங்க அப்படி தேவையில்லை. இங்க உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். இப்ப டி வேல்யூ என்னன்னா xi மைனஸ் எக்ஸ் பார் கிடையாது. இங்க ஏன்றது நம்ம அஸ்யூம் பண்றது. ஓகேவா? நம்மளா ஊகிக்கிறது. சரி. இப்போ அங்க கொடுத்துருக்கிற டேமை ஆர்டரா எழுதிக்கோங்க, ஏறு வரிசையில. அதனாலதான் எல்லா சம்முக்குமே நீங்க ஏறு வரிசையில எழுதிக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். சரியா? இப்ப ஏறு வரிசையில எழுதிக்கோங்க. எழுதிட்டு மேலே ஒண்ணு கீழே ஒண்ணு, மேலே ஒண்ணு கீழே ஒண்ணு, இந்த மாதிரி சும்மா கேன்சல் பண்ணிக்கிட்டே வாங்க. இப்போ 2 நம்பர் வருதா? இதுல நீங்க எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். 35 எடுத்துக்கலாம், இல்ல 37 உங்க விருப்பம். நான் 2த்தையும் கூட்டி 2ஆல வகுக்கிறேன்க்கா. அந்த வேலையெல்லாம் வேணாம். நமக்கு பிடிச்சது 35ஓ 37ஓ ஏதோ ஒரு நம்பரை நீங்களே எடுத்துக்கலாம். இங்க 35 எடுத்திருக்காங்களா? அதே மாதிரி நீங்களும் சும்மா இப்போதைக்கு 35 எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இல்ல எந்த நம்பர் வேணுமோ எடுத்துக்கோங்க. இல்ல கொடுத்துருக்கிறது ஒற்றைப்படை எண்ணில் இருக்குன்னா நீங்க அந்த நடுவுல ஒரே ஒரு நம்பர் தான் வரும். அதை மட்டுமே நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சூஸ் பண்ணிட்டு அந்த நம்பரை இந்த ஒரு நம்பர்லையும் மைனஸ் பண்ணி இந்த மாதிரி எழுதணும்.
இப்போ இது வந்து ஒற்றைப்படை எண்களா வந்துரும். மேக்ஸிமம் 1 டிஜிட்லயே வந்துரும். 1 டிஜிட்ல வரும்போது நீங்க ஈஸியா அதுக்கு ஸ்கொயர் கண்டுபிடிச்சிருவீங்க. நெக்ஸ்ட் டிஐ ஸ்கொயர் அப்படின்னும் போது ஒன்னொன்னுத்தையும் ஸ்கொயர் பண்ணி எழுத வேண்டியதான். இது எல்லாத்தையும் கூட்டுங்க. அதுதான் சமேஷன் டிஐ ஸ்கொயர். இது எல்லாத்தையும் கூட்டிங்கன்னா சமேஷன் டி ஸ்கொயர். இதுல மைனஸ்ல இருக்கு, ஒன்னு பிளஸ்ல இருக்குன்னா ரெண்டும் கேன்சல் ஆயிடுமா? இதுவும் இதுவும் கேன்சல் ஆயிடும். பாக்கி இது மைனஸ் ரெண்டுத்தையும் தனியா கூட்டுங்க. -16. இந்த பிளஸ் டேர்ம தனியா கூட்டுங்க. இது என்ன வரும்? 12, 22, 25 பிளஸ் 25. இதையும் கழிக்க வேண்டியதான். இது பிளஸ்ல இருக்கு, இது மைனஸ்ல இருக்கு. கழிச்சிங்கன்னா என்ன வரும்? 9 ஆன்சர். அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. பிளஸ் 9. இதை எடுத்து இதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். சமேஷன் டிஐக்கு 453 டிவைட் பை 10. ஏன்னா 10 உறுப்புகள் இருக்கு, அதனால டிவைட் பை 10. இதுவும் 10 டேம் இருக்கு. சமேஷன் டிஐ 9. இதை ஸ்கொயர் பண்ணிட்டு கீழே 10 தான் இருக்குன்னு போது லாஸ்ட்லேருந்து 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சிடலாம். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்க, இந்த ஆன்சர் வரும். இதுக்கு நம்ம ரூட் கண்டுபிடிக்கணும். இதை நீங்க கெஸ் பண்ணி பாருங்களேன். 44 இருக்கு. 44 அப்படின்றது எதுக்கு பக்கத்துல வர ஒரு பெர்ஃபெக்ட், இதுக்கு பக்கத்துல வர ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்னா என்னவாமா இருக்கும்? ஒரு வர்க்க எண் எவ்வளவுமா? 6னா 36 வருது. 6 6 36. 7 7னா 49 வருது. இது ரெண்டுத்துக்கும் நடுவுல தான் இந்த நம்பர் இருக்கு. 6 விட ஜாஸ்தி, 7 விட கம்மி. அப்ப 6 பாயிண்ட் சம்திங்ல தான் ஆன்சர் வரப்போகுது. 44 இந்த 49க்கு பக்கத்துல இருக்கு. அப்படின்னும் போது 5 விட அதிகமா இந்த நம்பருக்கு பக்கத்துல இருந்துச்சுன்னா 0.5 விட ஜாஸ்தியா 6, 7, 8 அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. மேல உள்ள நம்பருக்கு பக்கத்துல அந்த நம்பர் இருக்கு அப்படின்னா நீங்க 5 விட கம்மியா 2, 3, 4 இந்த நம்பர் பாயிண்ட் சம்திங்ல நீங்க சூஸ் பண்ணி ஏதோ ஒண்ணு போட்டுக்க வேண்டியதான். 49க்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிறதுனால நானா சும்மா ஒரு 7ஓ 8ஓ எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் சும்மா 7 போட்டுக்கிறேன். இதை நீங்க கால்குலேட் பண்ணாலும் இது வந்து 5 விட ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா இதோட முதல் நம்பருக்கு 1 கூட்டிப்பீங்க. அப்ப 6.7 தான் இதுக்கும் ஆன்சர். அப்படி நீங்க கெஸ் பண்ணலாம். ஓகேவா? இந்த சம் பாருங்க. டவுட் இருந்தா கேளுங்க. உங்களுக்கு பயிற்சியில நான் ஏதாவது சம் போட்டு காட்டுறேன். சொல்லுங்கப்பா. நான் எங்க ஸ்கூல்ல மேக்ஸ் சார்ட்ட கேட்டேன்க்கா, பாயிண்ட் சம்திங்ல மாறலாமான்ட்டு. அது வந்து இப்ப புக்ல எத்தி கொடுத்துக்கலாம் 9 இல்ல 7 தான் நமக்கு வரும். ஆமா 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 1 2 மாறலாம். அதாவது 1 அதிகரிக்கலாம், 1 கம்மியாகலாம். அந்த மாதிரி டிஃபர் ஆகலாம். நம்ம போடுறதும் அது மாதிரி தான் வரும். ஓகேக்கா. சரிப்பா. இல்ல எனக்கு பர்ஃபெக்ட்டா கரெக்ட் ஆன்சர் வேணும்னா நீங்க இந்த மெத்தட்ல உங்களுக்கு தெரியும்ல லாங் டிவிஷன் மெத்தட், நீள் வகுத்தல் முறை. அதுல கூட நீங்க போடலாம். லாஸ்ட்ல இருந்து 2 2ஆ பிரிச்சுக்குவீங்க. இங்க 44 வருதுன்னா 44க்கு பக்கத்துல வர ஒரு வர்க்க எண் என்னவா இருக்கும்? 6 6 36. அது போடுவீங்க. பேலன்ஸ் இங்க எழுதுவீங்க. கீழே இறக்கும்போது 2த்தையும் இறக்கணும். இது வந்து 2ஆல மல்டிப்ளை பண்ணி அந்த மெத்தட்ல கூட நீங்க போடலாம். ஓகேவா? அது டைம் ஆகும். அதுக்கு தான் நான் சொல்றேன் நீங்க கெஸ் பண்ணி அதுக்கு இன்னும் ஈஸியா இது போட்டுடலாம் அப்படின்னு. நம்ம இப்படி போடும் போதுமே கரெக்ட் ஆன்சர் தான் வரும். ஓகேப்பா. பாருங்க, இது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. இந்த மாடல் ஏதாவது நம்ம சம் இன்னொன்று போட்டு பார்ப்போமா? ஏன்னா இதுதான் வந்து கொஞ்சம் ஈஸியான மெத்தடு. எல்லா சமயமே நீங்க இந்த மெத்தட்ல போட்டாலே ஆன்சர் கரெக்டா வரும். சரி, நான் வேணா இந்த 5th போட்டு காட்டுட்டா இல்ல 4th போட்டு காட்டுட்டா? இதுக்கு விளக்க வர்க்க சராசரின்னு கேக்குறாங்க. 5th போட்டு காட்டுங்கக்கா. 5th-ஆ? சரி. 5th-க்கு திட்ட விளக்கம் மட்டும் இப்ப நான் போட்டு காட்டுறேன்.
விளக்க வர்க்க சராசரி உங்களுக்கு சொல்லி குடுத்துட்டு, அதுக்கப்புறமா நான் போட்டு காமிக்கிறேன். ஓகே தானே? ஓகேக்கா. சரிம்மா. நீங்க அப்ப வந்து அதுக்கு முதல்ல உள்ள சம்ம நீங்க ஹோம் ஒர்க் வச்சுக்கோங்க. இத நீங்க ஹோம் ஒர்க் வச்சுக்கங்க. ஊக சராசரி முறையில போட்டுட்டு வாங்க. 5த் இப்ப எனக்கு நம்பர் சொல்லுங்க. நான் நேத்தே 5th சம் போட்டு பார்த்துட்டேன்க்கா. போட்டு பார்த்துட்டீங்களா? வெரி குட், வெரி குட். உங்களுக்கு இன்னைக்கு எக்ஸாம் இல்ல? எக்ஸாம் கரெக்டாக போட்டு வந்தேன். ஓ! சரி, சரி. மேத்ஸ் எக்ஸாமா? ஆமாங்கக்கா. இன்னைக்கு டெஸ்ட் எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்கீங்களா? எழுதிட்டு வந்திருக்கேங்க. எப்படி எழுதுனீங்க? ஈஸியா இருந்துச்சா? கஷ்டமா இருந்ததா? சரி. நீங்க எவ்வளவு மார்க் எடுப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு 80 above எடுப்பேன்னு நினைக்கிறேங்க. சரி. கொஸ்டின் பேப்பர் முடிஞ்சா அனுப்பி விடுங்க. அனுப்பி விடுறேங்க. கிளாஸ் முடிஞ்சா அனுப்பி விடுறேன். ஓகேப்பா. மத்தவங்களுக்குலாம் எப்படிம்மா இருந்துச்சு? ஈஸியா தான் ஈஸியா இருந்துச்சா? நீங்க எவ்வளவு மார்க் எதிர்பார்க்கறீங்க? நானும் ஒரு 89க்கா. தாரஹர்ஷினி ஈஸியா தான் இருந்துச்சு. 100 எடுக்கலாமா? இல்லக்கா 1 மார்க் தான் தெரியலக்கா ஆன்சர். ஆன்சர் தெரியலனா புக் பேக்கா புக்கின்னா? புக்கின்னுக்கா. கொஸ்டின் சொல்லுங்க. கொஸ்டின் அனுப்பி விடுங்க. நான் வேணா கண்டுபிடிச்சு சொல்றேன் ஆன்சர். அது 2 क्वेश्चनக்கு மட்டும் அதான்க்கா கன்ஃபியூஸா இருக்கு. மத்தெல்லாம் கரெக்ட்டா போட்டேன்க்கா. அந்த மாதிரி தான் போகுது. அந்த மாதிரி போகக்கூடாதுல்ல. ஹர்ஷினி நீங்க அனுப்பி விடுங்க, நான் பார்க்குறேன். ஹர்ஷினி அக்கா ஈஸியா தான்க்கா இருந்துச்சு. நீங்க என்ன மிஸ்டேக் பண்ணீங்க? அக்கா 1 மார்க் அப்புறம் 2 மார்க்ல கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டேன்க்கா. அந்த மாதிரி தான் சொல்லவே கூடாது. ஒண்ணு இதுல போயிட்டுக்கா அப்படி இப்படின்னு எதுவுமே சொல்லக்கூடாது. எல்லாமே பர்ஃபெக்ட்டா பண்ணிட்டேன்னு சொல்லுங்க. ஏன் நான் சொல்றேன்னா, நான் வந்து பப்ளிக் எழுதினப்போ எனக்கு 100% நம்பிக்கை இருந்தது. நான் எல்லாமே கரெக்ட்டா எழுதினேன்னு. இப்ப நீங்க சொல்றீங்களா எனக்கு 1 தப்பா இருந்தது. அது மாரி கூட கிடையாது. எனக்கு 100% கான்ஃபிடென்ட் இருந்தது. எல்லாமே நான் கரெக்ட்டுன்னு. ஆனாலுமே எனக்கு வந்து 2 மார்க் கம்மியாச்சு. அது எப்படின்னே எனக்கே தெரியல. அப்போ உங்களுக்கே வந்து நீங்களே ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னும்போது, அப்ப கண்டிப்பா நெறைய மார்க் குறையும். ஓகேவா? நான் பப்ளிக்ல சொல்றேன். நம்ம சைட்ல எந்த மிஸ்டேக்கும் இருக்கக்கூடாது. ஓகேவா? நம்ம சைட்ல எந்த ஒரு மிஸ்டேக்கும் இருக்கக்கூடாது. நம்ம ஃபுல் பெர்சன்டேஜ் நம்ம ஃபுல்லா வந்து நம்ம இத பண்ணிட்டோம் அப்படின்ற கான்ஃபிடென்ட்டோட நீங்க இருக்கணும். அப்ப எல்லாமே கரெக்ட்டா பண்ணியிருந்தா தானே அந்த கான்ஃபிடென்ட் வரும். அப்படி இருங்க. கண்டிப்பா அதுக்கு ஏத்த ரிசல்ட் கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். ம். சரி. யாரோ ஒருத்தவங்க டெஸ்ட் எழுதிட்டு ஒருத்தவங்க லேட்டா வந்திருப்பாங்க. நம்ம அவங்கள கேட்க முடியாது. சரிம்மா. அந்த கொஸ்டின் சொல்லுங்க அப்படியே. ஆ? அப்படிலாம் இல்ல. சரிம்மா சொல்லுங்கம்மா. ஜென்சி நீங்க எக்ஸாம் எழுதினீங்களா? எப்படி இருந்தது? ஈஸியா தான் இருந்தது. எவ்வளவு மார்க் வரும்? 75 வரும்க்கா. அதெல்லாம் நான் பத்தாது. இன்னும் நல்லா படிக்கணும். ஓகேவா? ஓகேக்கா. இங்க இருந்து கேட்டிருந்தானே தெரியலக்கா பாதி. புக்குக்குள்ள இருந்து தான் கேட்டிருப்பாங்க. அக்கா சொல்லுங்கப்பா. வருதுக்கா. அப்படியா? ரொம்ப சிம்பிளா எடுத்துட்டாங்க. கம்பல்சரி கொஸ்டின் சிம்பிளா எடுத்திருந்தாங்களா? ஆமாக்கா. என்ன கொஸ்டின் எடுத்திருந்தாங்க? இப்ப வந்து எப்பனாக்கா நம்மளா 1 2 எடுத்து பிரதியிடணும்க்கா. அந்த சமன்பாட்டுல ஃபர்ஸ்ட் 1 பிரதிட்டு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அடுத்து 2 பிரதிட்டு ஒரு ஆன்சர் கிடைக்குங்க. 2ல இருந்து 1 கிடைக்குங்க. திரும்ப 1ல இருந்து இன்னொரு சமன்பாட்டை கழிக்கணுங்க. ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது. இது நம்ம பாத்துருக்கோமா இல்ல கிரியேட்டிவ் கொஸ்டினா இது? இல்லக்கா 2ஆம் பாடத்துல இருந்துச்சு அது. ஓகே ஓகேப்பா. நல்லா பண்ணிருக்கீங்களா? அனுப்பி விடுறேன். அனுப்பிவிடுங்கப்பா, நான் பாக்குறேன். சரிப்பா. நீங்க அனுப்புனீங்களா? நான் பாக்கலையே. நான் பாக்குறேன்.
நான் பார்க்குறேம்மா, நான் பார்க்கல. சரி. மத்தவங்கலாம் எப்படி எக்ஸாம் பண்ணீங்க? நிரஞ்சனாக்குலாம் எக்ஸாம் இருந்ததா? இருந்துச்சுக்கா. எப்படி பண்ணீங்க? சூப்பராக ம். என்ன கஷ்டமா இருந்துச்சா? என்ன கஷ்டமா இருந்தது? கட்டாயம்னாக்கா. கட்டாய வினாவா? சரி. ஆமாக்கா. கிரியேட்டிவ் கொஸ்டின் மாரி இருந்ததா? ஆமாக்கா. சரி, ஓகே. எனக்கு நீங்கலாம் இன்னைக்கு மேத்ஸ் எக்ஸாம் தான் எழுதுனீங்கன்னே எனக்கு தெரியாது. என்கிட்ட ஒரு வார்த்தையா சொன்னீங்களா இன்னைக்கு மேத்ஸ் எக்ஸாம்னு? எக்ஸாம் நடக்குது அப்படின்றது தான் சொன்னீங்களே தவிர்த்து மேத்ஸ் எக்ஸாம் இன்னைக்குன்னு என்கிட்ட யாரும் ஒரு வார்த்தை கூட சொல்லியே. எனக்கு நேத்தே முடிஞ்சிருச்சுக்கா மேத்ஸ் எக்ஸாம். என்கிட்ட யாரும் சொல்லல போங்க. உங்க மேலலாம் நான் கோவமாயிட்டேன். கேட்கவே இல்லையேக்கா. எனக்கு எப்படி தெரியும்? நீங்க சொன்னாதானே எனக்கு தெரியும். ஆமாங்கக்கா. உங்களுக்கு எக்ஸாம்னு உங்களுக்கு தானே தெரியும். போங்க. உங்க கூடலாம் நான் டூ. தேர்ட் ரீஜன்ல சொல்றேன்க்கா. சரி. சரி, இதுல உள்ள நம்பர்ஸ்லாம் அப்படியே சொல்லுங்க. ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டு வந்திருப்பேன். சொல்லுங்க, ஏதாவது விட்டுட்டு வந்துடணும் சொல்லுங்கம்மா. சொல்லுங்க. நான் சும்மா ஆர்டரா எழுதி வச்சேன். ஆர்டராவே சொல்லுங்கம்மா. 280ல 1 தானே இருக்கு. 290 வந்து 2 இருக்கு. ஓகே, சரி 290 இங்க போட்டுக்கிறேன். ஓகே 280 2 தான்க்கா இருக்கு. ஓகே 280 ஓகே. அப்புறம் 320க்கா. 300ல 1 இருக்கு. 310ல 1 தான் இருக்கா? 2 இருக்குக்கா. ஓகே 310ல 2 இருக்குக்கா. ஓகே 320ல 2 இருக்குக்கா. ஓகே. அவ்வளோதானா? மொத்தம் எத்தனை டேர்மு? 1 2 3 4 5 6 7 8 9ஆ? ஆமாங்கக்கா. ஓகே, அப்படியே ஆட் பண்ணி சொல்லுங்க. மேலே உள்ளது எல்லாத்தையும் கூட்டி சொல்லுங்க. சுபாஷினி, நம்ம பார்க்குறது வந்து பயிற்சி 8.1ல 5th சம்மா. 4th சம் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். அசியூம் மீன் மெத்தட் ஊக சராசரியில போடணும். ஓகே. கங்கா ஐடியில் இருக்கீங்களா? உங்க நேம் என்னம்மா? தீனாஸ்டிகா. ஓகே ஓகே ஓகே. சரிம்மா. சரி, இதை அப்படியே கூட்டி சொல்லுங்கம்மா யாராவது. எத்தனை வந்துச்சு? நான் இன்னும் கூட்டவே இல்லைப்பா. ஒருங்கா 2700. ஓகே. த்ரீ டைம்ஸாமா? ஓகே, 300 வந்துருச்சு. ஓகேவா? எக்ஸ் பாரு. சரி, நம்ம ஏன் இதுக்கு எக்ஸ் பார் கண்டுபிடிக்கணும்? நான் உங்களுக்கு எந்த மெத்தடில் சொல்லித்தரேன்னு சொன்னேன்? அசியூம் மீன் மெத்தட் தானே சொல்லித்தரேன்னு சொன்னேன். ஆ சரி, எல்லாம் போட்டு கண்டுபிடிச்சி வச்சுட்டோமே. சரி, பரவாயில்ல. அப்ப இந்த மெத்தட்லேயே போடுவோமா? ரெண்டும் ஒன்று தானே? சரி, ஓகே. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அந்த மெத்தட்லேயே சொல்லித்தரேன். இது ஊக சராசரி முறைனா, சரி, கூட்டு சராசரி முறைனா இதை கண்டுபிடிச்சி போடுவீங்க. நம்ம இப்போ ஊக சராசரி போடலாம். ஓகேவா? அந்த மெத்தடுக்கு இதை கண்டுபிடிச்சி போடுவீங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு ஊக சராசரியில் சொல்லித்தரேன். அப்போ நம்ம என்ன ஃபார்முலா சொல்லுங்க? சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சமேஷன். சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. சமேஷன் டிஐ ஸ்கொயரா? கரெக்டா? ஃபார்முலா பாருங்க. இல்லக்கா. ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் வராதுங்க. அந்த பிராக்கெட்ல வராதுங்க ஃபர்ஸ்ட். ஓகே. மைனஸ் பிராக்கெட் டிஐ பை
ம். ஹோல் ஸ்கொயருக்கா. இதுல ஸ்கொயரே வராதா? ஆமாக்கா. ஸ்கொயர் வருமே, வராமலா இருக்கு? பாருங்க, புக்ல பாருங்க. தெரிஞ்சவங்க சொல்லுங்களேம்மா. அப்படியா படிச்சீங்க? ஆ, அதுதான் கேட்டேன். அது பிராக்கெட் வந்து சும்மா போட்டேன்ப்பா. பிராக்கெட் போட்டுட்டேனேன்னு போட்டேன். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் வந்து இதுக்கு மட்டும் தான் ஸ்கொயர் குடுத்துருக்கேன். ஓகேவா? சரி. ஓகே. ஓகேப்பா. ஓகே. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு எடுத்துக்கிறது எக்ஸ் எடுத்துப்போம். அதுலேருந்து டி கண்டுபிடிக்கணும். டின்றது எக்ஸ் மைனஸ் ஏ. அதாவது எக்ஸ் ஐன்னு எடுத்துப்போமா? எக்ஸ்ஐ இதுவும் எக்ஸ்ஐ மைனஸ் ஏ. இதை நம்ம டிஐ ஸ்கொயர் பண்ணிப்போம். அவ்வளோதான். இதுதான் கான்செப்ட். அதில் உள்ள அப்போ டேம் சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. என்னென்ன பார்த்தோம்? 200. 82. ஓகே. 290 2 டைமா? சொல்லுங்க. 300க்கா? ம். 310 2. ம். 320 2 தடவை. ம். அவ்வளவுதாங்களா? அவ்வளோதானா? சரி. ஓகே. இப்போ இது வந்து நம்ம அசியூம் பண்ண போறோமா? எது சென்டர்னு? இது வேணா, 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 இது வேணா. 300 தான் இதுவும் வருது. நீங்க அதை கண்டுபிடிச்சு போட்டாலும் இதை கண்டுபிடிச்சு போட்டாலும் சென்டர் இதுதான் வருது. அப்போ xi மைனஸ் ஏக்கு பதிலா 300. அப்படியே நம்ம மைனஸ் பண்ணதுதான். 280 மைனஸ் 300 மைனஸ் 20. 280 மைனஸ் 300 அதே தான். 290 மைனஸ் 300 மைனஸ் 10. இது மைனஸ் 10. 300 மைனஸ் 300 0. ப்ளஸ் 10 ப்ளஸ் 10 ப்ளஸ் 20 ப்ளஸ் 20. இது ஏதாவது கேன்சல் ஆனால் கேன்சல் பண்ணிக்கோங்க. இதில் வந்து மைனஸ் 20 எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சாமா? சரி. அப்போ டிஐ வேல்யூ வந்து இங்கே 0. சமேஷன் டிஐ 0. இப்போ இதை நம்ம ஸ்கொயர் பண்ணணும். அப்போ 400 இதோ 400 100. ஈஸியாக இருக்கிறதெல்லாம் நீங்கள் போட்டுருங்கக்கா. கஷ்டமான கொஷின்ஸ்லாம் எங்கிட்ட கேளுங்க. ஆமாங்கக்கா. சரி. அப்படியே நம்ம கூட்டிக்கலாமா? பாருங்க. 8 10 எவ்வளோப்பா? 2000ஆ? ஓகே ஓகே. இது வந்து சமேஷன் டிஐ ஸ்கொயர். ஓகே. அப்படியே ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதான். சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சமேஷன் டிஐ ஸ்கொயர் அப்படின்னா 2000 டிவைட் பை n எவ்வளோமா? 8ஆ 9ஆ? 9. இங்கே வந்து சமேஷன் டிஐ வந்து 0 பை 9 த ஹோல் ஸ்கொயர். இது வந்து எல்லாமே ஸ்கொயர் பண்ணாலும் 0 தான். இந்த டேர்ம் அப்படியே வேணாம். அப்போது 2000 டிவைட் பை 9 இருக்கு. அப்படியே நம்ம வகுக்க வேண்டிதான். எத்தனை டைம் போகும்? 20ல் எத்தனை 9 இருக்கு? 2 டைமா? 18 பேலன்ஸ் 2. 20ல் 18 2. 20ல் 18 2 பேலன்ஸ் வந்து புள்ளி வச்சு அதே மாதிரி 2 to 2 போயிட்டு இருக்குமா? போயிட்டே இருக்கும். நம்ம அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு 3 ஹவர் கூட முடிச்சுப்போம். இப்போ இது ரூட்டுக்குள்ள 222 2 2ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. 222க்கு பக்கத்தில் வர ஸ்கொயர் நம்பர் உங்களுக்கு தெரியுமா? 10 ஸ்கொயர் வந்து 100. 11 ஸ்கொயர் எவ்வளோ? 121. ஓ, உங்களுக்கு 200ல் வருதா? ஓகே. அப்போ 12 ஸ்கொயர் 144 அந்த மாதிரி போய்கிட்டே இருக்குமே. சரி. அப்போ நம்மளை 15 ஸ்கொயர் என்னவாமா இருக்கும்? 225ஆ? இதுக்கு ஆமா 225க்கு பக்கத்துல ரொம்ப பக்கத்துல வர ஒரு நம்பர் தான் இது. அப்போ 14 புள்ளி சம்திங்ல தான் இதோட ஆன்சர் இருக்கும். ஏன்னா 225 வரணும்னா 15 ஸ்கொயர். இது அதை விட கொஞ்சம் தான் கம்மியா இருக்கு. ஒரு 3 நம்பர் தான் கம்மியா இருக்கு. அப்படின்னும் போது 14.8 இல்ல 9 ஏதோ கொடுத்துக்கோங்க. நான் 9ன்னு கொடுத்துக்கிறேன். ஈக்குவல் டு போட வேணாம், அப்ராக்சிமேட்லி. ஓகேவா? அவ்வளவுதான். இதான் சிக்மாவோட வேல்யூ. அவ்வளவுதான். புக் பேக் ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க இது வந்திருக்கான்னு. இதான் வந்துச்சாப்பா இளம்பிரியன்? ஆமா. அதுக்கு நம்ம ரூட் எடுக்கிறது உங்களுக்கு 222 வச்சுக்கோங்க. ஆமாப்பா. அது ஒரு விளக்கம் இருக்குதா? சரி. அது
ஓ! அது வரைக்கும் போட்டா விலக்க வர்க்க சராசரி. அது ஆ. அது வந்து சிக்மா ஸ்கொயர்ன்னு வருது. அப்ப விலக்க வர்க்க சராசரினா சிக்மா ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். கரெக்ட்டா? கரெக்ட். ஆ. இப்ப நம்ம கண்டுபிடிச்சது வந்து திட்ட விலக்கம்மா. திட்ட விலக்கம் வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்னு சொல்லுவோம். விலக்க வர்க்க சராசரி அப்படின்றது வந்து சிக்மா ஸ்கொயர். அதுதான் விலக்க வர்க்க சராசரி. அத வந்து வேரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சிக்மானா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். அதாவது விலக்க வர்க்க சராசரி. திட்ட விலக்கம். சிக்மா ஸ்கொயர் கண்டுபிடிச்சா விலக்க வர்க்க சராசரின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்ப இதுக்கு நம்ம ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும்னா, இந்த ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிடும். இதுக்கு ஸ்கொயர் பண்ணோம்னா ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிடும். அப்ப 222.22 அப்படின்றது தான் வேரியன்ஸ். விலக்க வர்க்க சராசரி. அப்போ இதிலேயே 2 ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. சிக்மாவும் கண்டுபிடிச்சிட்டோம். சிக்மா ஸ்கொயர்னா 222.22 அவ்வளவுதான். அவங்க கேட்ட 2ம் இதிலேயே ஆன்சர் வந்துருச்சு. ஓகேவா பாருங்க. நான் இப்போ என்ன சொன்னேன்னு புரிஞ்சுச்சா? ஓகே. இளம்பிரியனுக்கு புரியும். ஏன்னா நீங்க தான் சொன்னீங்க. மத்தவங்களுக்கு நான் சொன்னேன்லம்மா 2 கண்டுபிடிக்கணும். திட்ட விலக்கமும் கேட்டிருக்காங்க. விலக்க வர்க்க சராசரியும் கேட்டிருக்காங்கன்னு சொன்னேனா, விலக்க வர்க்க சராசரினா ஒண்ணும் இல்ல. திட்ட விலக்கம் கண்டுபிடிக்கிறோம்ல, அத ஸ்கொயர் பண்ணணும். அத நம்ம ஸ்கொயர் பண்றதுக்கு இங்கேயே ரூட்டா இருக்கும்போதே ஸ்கொயர் பண்ணோம்னா, ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடும். அதுதான் விலக்க வர்க்க சராசரி. வேரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அதோட ஆன்சர் 222.22. திட்ட விலக்கம் வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இப்ப நம்ம கண்டுபிடிச்சது சிக்மா. அது வந்து 14.9 அவ்வளவுதான். பாருங்க எதுவும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் போவோமா? ஓகேக்கா. ஓகே. சரி அப்போ இப்போ ஓகேம்மா. இன்னும் ஒரே மாடல் மட்டும் அப்படியே சொல்லிடுறேன். அதுவும் ஈஸி தான். அதுலேயே இருக்கு. நான் அதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். போட்டு எதுவும் காட்டுறேன். சொல்லுங்கப்பா. விலக்க வர்க்க சராசரிக்கு வேற வார்த்தை இருக்குக்கா. என்ன ஃபார்முலா? சிக்மா ஸ்கொயர் ஈக்குவல் டு சமேஷன் பிராக்கெட் xi மைனஸ் x பார் ஹோல் ஸ்கொயர் பை n. ஓகே. இருங்க. அது வந்து நீங்க எப்படி சொல்றீங்கன்னா, நேரடி முறையில உள்ள அந்த ஃபார்முலா சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். இருங்க நானும் எடுத்துக்கிறேன். இந்த ஃபார்முலாவை பார்த்து சொன்னீங்களா? ஓகே ஓகே. ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. அதுக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தா தான் உங்களுக்கு புரியும். ஒரே நிமிஷம். அது எங்க இருக்குன்னு நான் எடுத்துக்கிறேன். வெரி குட் இளம்பிரியன். இந்த மாதிரி நீங்க ஆர்வமா படிக்கணும்னு தான் நானும் ஆசைப்படுறேன். சரிப்பா. இங்க பாருங்க. வேரியன்ஸ் விலக்க வர்க்க சராசரினா என்னன்னா சிக்மா ஸ்கொயர். அதுதான் நம்ம ஒன்னொன்னு திட்ட விலக்கம் எல்லாமே கண்டுபிடிக்கிறோம்ல. இந்த எல்லா மெத்தடையுமே நம்ம என்ன சொல்றோம்? சிக்மான்னு தான் சொல்றோம். இது எல்லாமே நம்ம கண்டுபிடிக்கிற எல்லாமே இது ஒரு சிக்மா 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 தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஏன்னா திட்ட விலக்கம் தான் கண்டுபிடிக்கிறோம். இது எல்லாத்துக்கும் நீங்க எந்த மெத்தட் வேணாலும் போடுங்க. அந்த மெத்தடுக்கு சிக்மா ஸ்கொயர் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அதுதான் வேரியன்ஸ். அதுதான் விலக்க வர்க்க சராசரி. நீங்க எந்த மெத்தட் வேணாலும் பிடிச்ச மெத்தட் போட்டுக்கோங்க. அதுக்கு நீங்க சிக்மா ஸ்கொயர் கண்டுபிடிச்சா அது விலக்க வர்க்க சராசரி வேரியன்ஸ். அவ்வளவுதான். ஓகேவா? அதை நம்ம வந்து சிக்மான்னு நோட் பண்றோமா? இத வேரியன்ஸ் வந்து சிக்மா ஸ்கொயர். அதை நீங்க எந்த மெத்தட்ல வேணாலும் போட்டிருக்கலாம். அது உங்க சாய்ஸ். ஓகே. அந்த பர்டிகுலர் ஃபார்முலால தான் போடணும் அப்படின்னு கிடையாது. நமக்கு இத்தனை ஃபார்முலா இருக்குல்ல, இதுல எது வேணாலும் போடலாம். 4ஆ பிரிச்சுக்கோங்க. இது 4, இது 3. உங்களுக்கு தொகுக்கப்படாததா இருந்ததுன்னா இந்த 4ல எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. தொகுக்கப்பட்டதா இருந்தா இதுல மேக்ஸிமம் நீங்க ஊக சராசரி போடுறது எல்லாத்துக்கும் பெஸ்ட். ஓகே. அதாவது அஸ்யூம் மீன் மெத்தட்.
நம்ம இன்னொன்னு ஒரே மட்டும் பார்த்துக்குவோம். சரி, அதுக்கு முன்னாடி யாரும் எதுவும் சொல்றீங்களா? யாராவது ஏதாவது சொல்றேன்னா சொல்லுங்க. ஸ்டெப் டீவியேஷன் படி விளக்க முறை மட்டும் ஒரு 5 மினிட்ஸ் அத மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். யாராவது ஏதாவது கேட்கறதுன்னா கேளுங்க. அக்கா சொல்லுங்கம்மா. இப்ப 10 2 மார்க்குக்கு 12 கொடுத்து 10 எழுத சொல்றாங்களேக்கா. ஆமாம்மா. இப்ப அந்த 2 ஏதாச்சும் சாய்ஸ் எடுத்துக்கலாம்னா நீங்க எல்லாத்தையும் எடுத்துறீங்க. அந்த 2 இது எதுன்னு நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? சரி, இப்போ அது உங்களுக்கு ஒரு டவுட். அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, அந்த 2மே உங்களுக்கு வந்து கிரியேட்டிவ் கொஸ்டினா குடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இல்ல 3 கொஸ்டின் கூட கிரியேட்டிவா குடுக்குறாங்கன்னா, ஏதோ ஒண்ணு கூட கரெக்ட்டா போட முடியுது. அந்த 2யும் நீங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? எப்படி போடுவீங்க? நம்ம தெரிஞ்சுக்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டா தானே, அவங்க எப்படி கேட்டாலும் நம்ம தெரிஞ்சத போட முடியும் நம்மளால. கிரியேட்டிவ் கொஸ்டின் போட்டே ஆகணும். உங்களுக்கு ஈஸின்றபோது நீங்க போட்டுருவீங்க. இல்ல எனக்கு அது தெரியலன்ட்டா நமக்கு சென்டம் மிஸ் ஆகும்ல. ஓகேக்கா. நம்ம எல்லாத்துக்குமே ரெடியா இருக்கணும். அதே மாரி தான் 5 மார்க்குக்கும், 1 மார்க்குக்கும் எல்லாத்துக்கும். நம்ம சைட்லேருந்து ஃபுல்லா எல்லாமே இது பண்ணி வச்சுக்கணும். நமக்கு ஏன்னா எப்படி வரும்ன்றது நமக்கு தெரியாது. உங்களுக்கு ப்ளூ பிரிண்டே கிடையாதுல்ல இப்போ. முன்னாடி அது இருந்தது. அப்போ அதுக்கேத்த மாதிரி கூட இப்ப இந்த சாப்டர்ல 7 கொஸ்டின் 3 கொஸ்டின்னா 3 கொஸ்டின் மட்டும் தான் வரும். எது லோவா இருக்கோ அத படிக்காம போவாங்க. இப்போ அப்படிலாம் கிடையாது. நீங்க எல்லாமே பார்த்துட்டு போணும். அதுல வர்றதுதான். அக்கா, நீங்க படிக்கிறப்பக்கா நான் படிக்கிறப்போ எல்லாமே தான்ப்பா படிச்சுட்டு போனேன். ஏன்னா சென்டம் வேணும்ல. ப்ளூ பிரிண்ட் இருந்திருக்கலாம். இருந்திருக்கும். அத நாங்க கன்சிடரே பண்ணல. எல்லாமே படிச்சுட்டு போனா தானே சென்டம் எடுக்க முடியும். அப்ப நாங்க வந்து டார்கெட் பண்ணது ஃபுல்லும் படிக்கணும் அப்படின்ட்டு தான். எங்க சார் எப்பவுமே என்ன சொல்லுவாங்க, சயின்ஸ் சார் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அட்டை டூ அட்டை படிக்கணும், அட்டை டூ அட்டை படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஃப்ரண்ட் அட்டையிலேருந்து லாஸ்ட் வரைக்குமே எல்லாமே உங்களுக்கு புக்குக்குள்ள வந்து தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லுவாரு. அப்பதான் எது குடுத்தாலும் நம்மளால எழுத முடியும்னு. ஓகேக்கா. நீங்க எவ்வளவுக்கா எடுத்தீங்க மார்க்கு? அதான் இப்ப சொன்னேனே 98ன்னு. 2 மார்க் எழுத விட்டீங்க. அதுதான் எனக்கு தெரியல. நான் வந்து ஃபுல்லுமே கரெக்ட்டா தான் எழுதினேன். எங்கேயுமே நான் மிஸ்டேக் பண்ணல. எனக்கு நல்லா தெரியும். ஆனா அந்த 2 மார்க் எப்படி போச்சுன்னு தெரியல. நான் அப்போ இதெல்லாம் வாங்கல. ரீவேல்யூவேஷன்லாம் போடல. சொல்லுங்கப்பா. நீங்க வந்து எக்ஸாம் முடிஞ்ச என்னப்பா? இல்ல அப்படியெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஏன்க்கா? நீங்க என்ன சொல்றீங்க? எக்ஸாம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு மார்க் எடுப்பீங்கன்ட்டு கொஞ்சம் பாத்தீங்கன்னாக்கா பார்த்தேன். அதான் நான் தான் சென்டிமெண்ட் பண்ற கான்ஃபிடென்ட் இருந்ததுன்னு சொல்றேன் நீ. மிஸ்டேக் நான் தான் எதுவுமே பண்ணல. ஆனா நான் இன்னொன்னு ஒண்ணுன்னா, இப்போ எக்ஸாம் முடிஞ்சிருச்சுன்னா, அதுக்கப்புறம் நான் அந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்க்க மாட்டேன். ஏன் அப்படின்னா, இப்ப நான் வந்து இங்கிலீஷ் வந்து ஒழுங்கா பண்ணல. அத பார்த்து வந்து அழுதுகிட்டே இருந்தேன் நானு. அது வந்து ஒழுங்கா பண்ணல, மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னு அதையே நான் வந்து அழுதுகிட்டு, அதையே நினைச்சுக்கிட்டு அப்படியே உட்கார்ந்துருப்பேன். அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் வருதுல்ல. ஆ அப்ப நம்ம அதுல வந்து ஒழுங்கா பண்ண மாட்டோம் அப்படின்றதுனால, எங்க டீச்சர் சார்ஸே சொல்லுவாங்க. என் எக்ஸாம் முடிஞ்சுட்டுனா, அதாவது பப்ளிக்ல ஓகேவா? உங்களுக்கு வந்து இப்போ நீங்க கரெக்ஷன்ஸ் பார்த்து வச்சுக்கிட்டா தான், அடுத்த எக்ஸாம்ல நல்லா பண்ண முடியும். பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள. பப்ளிக் அப்போ. அப்பதான் நல்லா பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. எங்க மேக்ஸ் சார் வந்து கேட்பாங்க. ம் இந்த "ஏன்ம்மா நல்லா பண்ணியிருக்கீங்களா?" அந்த மாரி கேட்பாங்களா, இங்கிலீஷ்க்கு அழுதுகிட்டே இருந்தேனா நானு. அப்ப வந்து அவங்கலாம் என்ன நெனச்சாங்க, டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல சாரி ஸ்டேட் ரேங்க் வந்துரும் அந்த மாரிலாம் அவங்கலாம் ஒரு பெரிய ட்ரீம்ல இருப்பாங்களே எப்பவும். அந்த மாரிலாம் இருந்தாங்களா, அப்ப மிஸ் ஆயிரும்ன்னு சொல்லுவாங்களா. அப்போ நான் வந்து செகண்ட் பேப்பர் இங்கிலீஷ் எழுதிட்டு வந்து நல்லா தான் பண்ணியிருக்கேன்ற மாரி சொன்னேன். ஃபர்ஸ்ட் பேப்பர்ல தான் நான் ஒழுங்கா பண்ணல. அப்ப அப்படி சொன்னப்போ அவங்க சொன்னாங்க, "வேணாம்மா நீ எடுத்து பார்த்தன்னா நீ அழுவுவ." அந்த மாரி சொன்னாங்களா.
இல்ல சார். அந்த எக்ஸாமுக்கும், அடுத்த எக்ஸாமுக்கும் ஒரு 4 நாள், 5 நாள் கேப் இருந்தது. நான் சொன்னது இன்னும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் என்ன சொன்னேன்னா, "பரவால்ல சார், நான் பாக்குறேன். நான் பார்த்தேன்னா, அதுல எவ்வளோ மார்க் வரும்ன்றது என்னால கெஸ் பண்ண முடியும். அதுக்காக நான் சும்மா பார்க்குறேன்னு" ஏதோ சொன்னேன்னா, "இல்ல நீ அழுதுட்டு அடுத்த எக்ஸாம் படிக்க மாட்டேம்மா, வேணாம்" அப்படின்ற மாரி சொன்னாங்களா. அம் அப்ப இத்தன நாள்ல படிக்காததா சார் இப்ப படிக்க போறோம். அம் நம்ம ரெக்கவர் ஆகுறதுக்கு தான் சார் அந்த டைமே அப்படின்ற மாரி நான் சொன்னேன். அதாவது இந்த எக்ஸாம்க்கு ஏன் டைம் குடுத்துருக்காங்கன்னா, இந்த எக்ஸாம் ஒழுங்கா பண்ணலன்னு அழுதுட்டு இருந்தா, அந்த வந்து அதுலேருந்து ரெக்கவர் ஆகி அடுத்த எக்ஸாம்க்கு ரெடி ஆகுறதுக்கு தான் சார் அந்த டைம் அப்படின்ற மாரி நான் ஏதோ சொன்னேன் நானு. அப்படின்றது இன்னும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அதனால நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா, பப்ளிக் டயத்துல வந்து பாக்காதீங்க. ஓகேவா? விட்டுருங்க. ஏன்னா ரொம்ப அதே ஸ்ட்ரெஸ் ஆயிடும். இப்போ ஆனா பாருங்க. இப்ப ஏன் பார்க்கணும்னா, நீங்க இன்னும் இது ஃபைனல் கிடையாது. இதுல ஒழுங்கா நீங்க பார்த்துக்கிட்டா தான் அடுத்த எக்ஸாம் நல்லா பண்ண முடியும். அப்படிதானே? அப்பதானே என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படிலாம் உங்களுக்கு தெரியும். நான் என்ன சொல்றேன்னு புரியுதா உங்களுக்கு ஏதாவது? நான் மட்டும் ஏதோ பேசுற மாரி இருக்கு. ம். சரி, சரி. சரிம்மா. ஆ, சொல்லுங்கப்பா. என்னப்பா? கடைசி ஒரு கேள்வி கேட்கறேன்க்கா. கேளுங்கப்பா. அப்ப நீ இங்கிலீஷ்ல எத்தனை மார்க் கேட்டீங்க? அந்த கேள்விய ஏன்ப்பா கேட்குறீங்க? நான் உள்ளதுலயே கம்மி இங்கிலீஷ்ல தான். நல்லாவே பண்ணல. 85, 85. ம். எல்லாத்துலயுமே 95 அபோவ் தான் எடுத்திருந்தேன். சயின்ஸ் அண்ட் சோசியல்ல சென்டம் எடுத்திருந்தேன். மேத்ஸ்ல வந்து 98. சயின்ஸ், சோசியல் சொல்லிட்டேன்னா, தமிழ்ல வந்து 96 எடுத்திருந்தேன். இங்கிலீஷ்ல மட்டும் தான் 85 ஆயிடுச்சு. அதுதான் நல்ல மார்க் கம்மியாயிடுச்சு. 478. அது மட்டும் நல்லா பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்க. இன்னும் நல்ல மார்க் எடுத்திருக்கலாம். எடு ம். அத நான் உங்கள வந்து டிமோட்டிவேட் பண்ணக்கூடாது. ஓகே. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரி, ஓகே. நெக்ஸ்ட் போயிரட்டுமா? யார் எதுவும் கேட்குறீங்களா? இல்ல இந்த மெத்தட் நாளைக்கு பார்ப்போமா? எதுவும் சொல்லுங்க. சரி, ஓகே. நம்ம இத நாளைக்கு பார்க்கலாம். நான் மறந்துட்டேன். எனக்கு 9 மணிக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. நான் சொல்லிட்டு இருந்தேன்னு ரெட்ரீட் ப்ரோகிராம் ரெட்ரீட்ன்ற வாக்கத்தான்னு ஒரு பெரிய ஈவென்ட் பண்ண போறோம் அப்படின்ட்டு. அதுக்கு நாங்க வந்து ஒரு பட்டிமன்றம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதுக்காக ஒரு மீட்டிங் இப்போ 9 மணிக்கு சொல்லியிருக்கேன் நான் அவங்களுக்கெல்லாம். விஜய்க்கு ஓட்டு கேட்க போறீங்களாக்கா? என்னது? வாக்குத்தான்னு கேட்க போறேன், நீங்க விஜய்க்கு கேட்க போறீங்களா? ஆஹா. வாக்கத்தான் அப்படின்னா ஒரு நடைப்பேரணி அப்படின்னு சொல்லுவோம். வாக்கத்தான் அப்படின்றது வந்து தான் ஃபவுண்டேஷன் வந்து ஒரு ஒரு வருஷமும் ஒரு ஒரு தலைப்பு கீழ ஒரு பேரணி நடத்துவாங்க. பேரணி மட்டும் இருக்காது. நடந்து வந்துட்டு மண்டபத்துக்கு போய் அங்க சில ஈவென்ட்ஸ் இருக்கும். அதுதான் வாக்கத்தான் சொல்லுவோம் எங்க இதுல. மேரத்தான் சொல்லுவோம்ல, ஓடுவீங்க. வாக்கத்தான்னா நடக்கிறது. எந்த ஊர்லக்கா? எல்லா ஊர்லயுமே, எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே நடக்கும். இங்க நாகப்பட்டினத்துல நாம பண்றோம். நாகப்பட்டினத்துல வந்து அதாக்கா கேட்டாங்க இங்க வர்றாங்களான்னு. எங்கம்மா? அம்மாவுக்கு இங்க மதுரையில சொன்னாங்களாக்கா. இல்ல மதுரை வரலம்மா. ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்லயுமே தனித்தனியா நடக்கும். அங்க உள்ளவங்க அங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இங்க நாகப்பட்டினத்துல நடக்குது. அதனால நாங்க இங்க பார்ட்டிசிபேட் பண்றோம்மா. எங்கக்கா போறீங்க நாகப்பட்டினத்துல? நாகப்பட்டினத்துல அந்த அவுரித்திடல் இருக்குல்ல, அதாவது பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல பெரிய இடம் இருக்குல்ல, அங்கேருந்து அங்க லலிதா மஹால் வரைக்கும் போவோம். போயிட்டு அங்க ஈவென்ட் நடக்கும். கலெக்டர் சார் தான் இனாகுரேட் பண்ணி வைப்பாங்க. இப்ப வரீங்களா? இப்ப இல்ல. 31ஆம் தேதி. இப்ப வந்து நாங்க ரெடி பண்ண போறோம் ஈவென்ட்டுக்கு. ஓகேக்கா. எல்லா கேள்வியும் கேட்டு முடிச்சாச்சா? யாருக்கு எந்த சந்தேகமும் இல்லையே? பக்கத்துல வாங்க சாப்பிட்டுட்டு போலாம். எப்போ? பக்கத்துலதான் வீடு இருக்கு, வாங்க சாப்பிட்டுட்டு போலாம். வரேன். உங்க வீடு தான் தெரிஞ்சு வச்சுட்டேன்ல. ஒரு நாள் சண்டே தான் வருவேன். அப்பதானே உங்க வீட்ல நான்வெஜ் பண்ணுவீங்க. ஆமாங்க. அப்ப சண்டே தான் வருவேனா. பிரியாணி பண்ற அன்னைக்கு சொல்லுங்க, வரேன் நானு. நீங்க வாங்க, செஞ்சிருவோம்.
சரி, ஓகேம்மா. நான் அப்படியே கிளம்புறேன். உங்களுக்கு வந்து டெஸ்ட் நாளைக்கு குடுக்கல. எல்லாரும் எக்ஸாம் வச்சுட்டு என்ட்ட ஒரு வார்த்தை கூட நீங்கலாம் சொல்லல. ஒழுங்கா எக்ஸாம்க்கு படிங்க. அப்புறம் வந்து ஒரு சொல்லுங்கப்பா. நீங்க யாருக்கா இது சொன்னீங்க எக்ஸாம் டெஸ்ட் எழுதனான்ட்டு? நான் வந்து என்ன நெனச்சேன், ஒருத்தவங்க 2 பேருக்கு மட்டும் தான் நெனச்சேன்ப்பா. எல்லாருக்கும் எக்ஸாம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் கூட சொன்னேனே, இருக்கிறவங்க எழுதுங்க, இல்லாதவங்க டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணுங்க. அப்படி நான் சொன்னேன் நானு. கடைசியில எல்லாருக்குமே மேக்ஸிமம் டெஸ்ட் எக்ஸாம் நடக்குதுன்றது எனக்கு தெரியல. சரி, எக்ஸாம் இல்ல அப்படின்னு யாரும் இருந்தீங்க அப்படின்னா, காலையில உட்காந்து எனக்கு ஒரு கிராஃப் ஜாமெண்ட்ரி, ஒரு தேற்றம் ஏதோ ஒண்ணு எழுதி காட்டுங்க. ஓகேவா? சரிம்மா, நான் அப்படியே கிளம்பிக்கிறேன். இது மட்டும் ஹோம்வொர்க் மட்டும் எல்லாரும் போட்டுருங்க. நம்ம நாளைக்கு பார்ப்போம். கதை பேச வேணாம் நாளைக்கு. ஒழுங்கா கிளாஸ்க்கு வந்துருங்க. இன்னைக்கானாலும் நான் 2 சம் பார்த்துருக்கோம். ஓகேவா? பெரிய பெரிய சம் தான். அது ஒரு பிரச்சனை இல்ல. சரிம்மா, நாளைக்கு பார்ப்போம். தேங்க் யூ. பை பை. குட் நைட். தேங்க்யூ. தேங்க் யூம்மா. பை.